Hi guys, welcome to Senegis. It's Mikhail here and இன்னைக்கு 20th century boys mangaவோட chapter 45 ல இருந்து 55 வரைக்கும் பார்த்துடலாம். ஃபைனல் சாப்டர்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒச்சோ ஜப்பானுக்கு வந்திருப்பான் கெஞ்சிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. இப்போ இந்த டைம் லைன் 2000ல நடக்கும். சொல்ல போனோம் அப்படின்னா 2000 டிசம்பர் 31st டிசம்பர் 2000 அப்பதான் ஒரு பெரிய ஜெயண்ட் ரோபோ ஜப்பான் அட்டாக் பண்ணும் அண்ட் நிறைய மக்கள் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸ்ல நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் லைன் தான் இது. அந்த அட்டாக் நடக்கிறதுக்கு 30 நாள் தான் இருக்கும். நம்ம கடைசியா பார்த்த வரைக்கும் 1997ல கெஞ்சியோட ஷாப்பை எரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கெஞ்சி கானாவையும் அவனோட அம்மாவையும் கூப்பிட்டு யூகிஜியோட வீட்ல இருந்து கிளம்பி போயிருப்பான். அதுக்கப்புறமா கெஞ்சி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஈவன் கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அவன் சொல்லியிருக்க மாட்டான். அண்ட் அதுக்கப்புறமா 3 வருஷம் கழிச்சு தான் அவன் ஒச்சோவை கான்டாக்ட் பண்ணி நீ ஜப்பானுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒச்சோவை ஜப்பானுக்கு கூப்பிட்டு இருப்பான். இந்த 3 வருஷம் அதாவது 1997ல இருந்து 2000 குள்ள என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட கல்ட் ஒரு பெரிய கல்ட்டா மாறி இருக்கும். அதுக்கு எக்கச்சக்கமான பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஈவன் அவங்க ஜப்பானோட கவர்மெண்ட்டே மாத்துற அளவுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறி நிப்பாங்க. அதே சமயத்துல கெஞ்சிய ஒரு டெரரிஸ்டா அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க இந்த 3 வருஷத்துல. அதனால கெஞ்சி வந்து ஒரு வாண்டட் லிஸ்ட்ல இருப்பான். இதனாலே கெஞ்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா நம்ம கூட பேசுறது மூலமா அவங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணிருக்க மாட்டான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஏதாவது அட்டாக் அந்த சிட்டில பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி வைரஸ் அட்டாக் அண்ட் அது மட்டும் இல்லாம சில டெரரிஸ்ட் அட்டாக் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அந்த பழியை தூக்கி கெஞ்சி மேல போட்டுருவாங்க. அண்ட் அதே சமயத்துல கெஞ்சி தான் அந்த டெரரிஸ்ட் குரூப்போட லீடர். அண்ட் லண்டன், அமெரிக்கா, ஜப்பான் இது எல்லாத்திலுமே நடந்த வைரஸ் அட்டாக்குக்கும் கெஞ்சியோட டெரரிஸ்ட் குரூப் தான் காரணம் அப்படின்னு சொல்லியும் நியூஸை பரப்பியிருப்பாங்க. அதனால கெஞ்சி இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் டெரரிஸ்ட். சோ இந்த 3 வருஷமா கெஞ்சி என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, யாமாபிக்கோ ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான். இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் வைரஸ் அட்டாக் பண்ணிருக்கும். அதனால இங்க இருக்கிற பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். சில மக்கள் மட்டும் தான் இன்னும் இந்த இடத்துல வாழ்வாங்க. ஏன்னா வைரஸ் அட்டாக் நடந்ததால இந்த இடத்துல வாழ்றது நம்மளுக்கு சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் இந்த ஏரியாவை காலி பண்ணி போயிருப்பாங்க. அந்த ஏரியால தான் இப்ப கெஞ்சி வாழ்ந்துகிட்டு இருப்பான். 3 வருஷமா கெஞ்சி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருப்பான். கெஞ்சி கூட காணாம அவங்க அம்மாவும் இருப்பாங்க. அந்த இடத்துல கெஞ்சி ஒரு சீக்ரெட் பேஸை பில்ட் பண்ணி எப்படியாவது ஃப்ரெண்டை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன்கிட்ட இந்த புக் ஆஃப் ப்ராஃபஸி இருக்கும் இல்லையா, அதுல ஒரு ஜெயண்ட் ரோபோ வந்து டிசம்பர் 31 அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவனுக்கு கிடைச்சிருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, காட் இருப்பார் இல்லையா, காடு கூட சேர்ந்துக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்துல அவன் தான் கானாவையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த ஏரியால சிச்சிரு ரேமன் ஷாப் அப்படிங்கிற ஒரு கடை இருக்கும். அங்க போய் தான் கெஞ்சியும் கானாவும் அடிக்கடி ராமன் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா கெஞ்சி என்ன பண்ணுவானா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவனோட கிட்டாரை வாசிச்சு அவனோட கோவத்தெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருப்பான். அண்ட் கானாக்கு கெஞ்சி ரொம்ப பிடிக்கும். கெஞ்சியை பார்த்து தான் அவன் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவளுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கெஞ்சி பாடுற மியூசிக் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் கெஞ்சியோட வாழ்க்கை இந்த 3 வருஷமா இருந்திருக்கும். அண்ட் கெஞ்சி கிட்ட அந்த புக் ஆஃப் ப்ராஃபஸி இருக்கும் இல்லையா, அந்த புக்ல இவங்க சின்ன வயசுல பிளான் பண்ண மாதிரியே வேர்ல்டு ஃபுல்லா வைரஸ் அட்டாக் நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம டிசம்பர் 31 ஒரு ஜெயண்ட் ரோபோ வந்து சிட்டி அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் ஃபைனலா இன்னொரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, 9 வாரியர்ஸ் சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதை பார்த்தோன்னா கெஞ்சிக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, நம்ம மட்டும் சேர்ந்து அந்த ஜெயண்ட் ரோபோ தடுக்க முடியாது, நம்ம கூட இன்னும் 8 பேர் தேவை அப்படின்னு சொல்லி தான் கெஞ்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸை மறுபடியும் கான்டாக்ட் பண்ணுவான். அப்படிதான் ஒச்சோவையும் கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டுருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த புக் ஆஃப் ப்ராஃபஸில இன்னொரு விஷயமும் போட்டிருக்கும். ஒரு பில்டிங் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கும். கெஞ்சிக்கு இதை பார்த்தோன்னு ஒன்றும் புரியாது. எதுக்காக நம்ம இந்த பில்டிங் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி சின்ன வயசுல வரைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இப்போ கெஞ்சி என்ன டிசைட் பண்றான் அப்படின்னா, நம்மளுக்கு 9 பேர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிடுறான். இப்பதான் டிசம்பர் 2000 இந்த டைம்லைன் நடக்கும். சோ இன்னும் 31 நாள்ல அந்த ஜெயண்ட் ரோபோ வந்து சிட்டி அட்டாக் பண்ண போகுது. இந்த மாதிரி கெஞ்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 3 வருஷம் கழிச்சு நம்மள கெஞ்சி கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை மீட் பண்றாங்க. இப்போ கெஞ்சியோட டீம்ல யார் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா, கெஞ்சி இருப்பான், ஒச்சோ இருப்பான், மருவோ, யோஷி, மான்சன் அண்ட் ஃபூகபே இவங்க எல்லாரும் தான் இருப்பாங்க. இப்போ மொத்தம் இந்த டீம்ல 6 பேர் இருப்பாங்க. பட் கெஞ்சிக்கு 9 பேர் தேவை இல்லையா, அதனால கெஞ்சி வேற யாரோ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி கெஞ்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டோன்னே மருவோ என்ன பண்றானா, அவனோட ஒய்ஃபையும் பையனையும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அவனோட ஃபேன்சி ஸ்டோர்ல இருக்க எல்லா ஐட்டமையும் சேல்ல போட்டு வித்துட்டு அவன் கெஞ்சியை பார்க்க வந்துருவான். அண்ட் அதே மாதிரி யோஷி என்ன பண்றானா, அவனோட ஜாப் ரிசைன் பண்ணிட்டு அவன் கெஞ்சி கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அண்ட் மான்சன் என்ன பண்ணுவானா, அப்ராட்ல அவன் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு கெஞ்சி கூட வந்து ஜாயின் பண்ணுவான். அண்ட் அதே மாதிரி ஃபூகபே வந்து ஜாயின் பண்ணுவான். ஏன்னா ஃபூகபேவோட ஒய்ஃப் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கல்ட்ல சேர்ந்திருப்பாங்க இல்லையா, அதுக்காக ஃபூகபே இந்த ஃப்ரெண்ட்ஸ் கல்ட்டை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில இருப்பான். அதனால அவன் கெஞ்சி கூட ஜாயின் பண்ணிடுறான். அண்ட் அடுத்தது ஒச்சோ இத்தனை நாள் தாய்லாந்துல இருந்தவன் கெஞ்சி கூப்பிட்டதுக்காக மறுபடியும் கெஞ்சி டீம்ல வந்து ஜாயின் பண்ணிடுறான். அண்ட் அதே சமயத்துல அவங்க கிரையானையும் கூப்பிட்டுருப்பாங்க. பட் கிரையான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அவங்க டீம்ல மொத்தம் 6 பேர் தான் இருப்பாங்க. பட் அப்பதான் யூகிஜி வந்து ஜாயின் பண்றா. எல்லாருமே யூகிஜி கிட்ட நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த, இந்த இடம் எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பதான் யூகிஜி என்ன சொல்லுவானா, யோஷி நீ இந்த இடத்துக்கான மேப் உன்னோட வீட்லயே விட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த மேப்பை காமிப்பா. இதை பார்த்து எல்லாம் காண்டாயிடுவாங்க. ஏன்னா யோஷி இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கான். ஏன்னா இப்போ இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருக்காங்க இல்லையா கெஞ்சி கூட. அதனால கெஞ்சி மாட்டினா அப்படின்னா இவங்க எல்லாருமே டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் போயிடும். அதை நினைச்சு கெஞ்சி பயந்துகிட்டு இருப்பான். நம்மளால இவங்களோட வாழ்க்கை எல்லாம் போணுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ மொத்தம் கெஞ்சியோட டீம்ல 7 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஜெயண்ட் ரோபோ அட்டாக் பண்ண போகுது. மேபி இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜெயண்ட் ரோபோ பில்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம சின்ன வயசுல பிளான் போட்டதை இப்போ அந்த ஃப்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் இதையும் பண்ணுவான். நம்மளுக்கு நிறைய வெப்பன் தேவை, நம்மளுக்கு நிறைய TNT தேவை. அது மூலமா தான் நம்ம அந்த ஜெயண்ட் ரோபோ ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான். அதே மாதிரி கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கெஞ்சியால வெளியே போக முடியாது இல்லையா, அதனால இவங்க எல்லாம் போயிட்டு என்ன
பண்ணுவாங்கன்னா இவங்களால முடிஞ்ச அளவுக்கு வெப்பன்ஸ் அண்ட் டைனமைட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் அவங்க டீம்ல ஒச்சோ இருப்பான் இல்லையா, ஒச்சோக்கு இந்த மாதிரி வெப்பன் ஹேண்ட்லிங் எல்லாமே ஈஸியா வரும். அதனால ஒச்சோ அவங்க டீம்ல இருக்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுப்பான், எப்படி கன் வச்சு சண்டை போடுறது அண்ட் ஒரு பிளானை எப்படி பர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அண்ட் இவங்க என்ன பிளான் போடுவாங்க அப்படின்னா, நம்ம அந்த அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணும் அப்படின்னா ஒன்னு ஃப்ரெண்டை கொல்லணும், அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கல்ட்டோட ஸ்போக்ஸ் பர்சனான மேன்ஜோமை கொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒச்சோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டேன், ஆனா கடைசி ஒரு வருஷமா ஃப்ரெண்ட் வெளியே தலையே காட்டல, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கல்ட் ஈவென்ட்டுக்கும் ஃப்ரெண்ட் வரவே இல்லை நேர்ல, ஃப்ரெண்ட் ரொம்ப சைலண்டா ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம மேன்ஜோம் எங்களால கண்டுபிடிக்க முடியல, மேன்ஜோம் எங்க இருக்கானோ எங்களால ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டோன்னா எல்லாருமே செம ஷாக் ஆயிடுவாங்க, எப்படி ஃப்ரெண்ட் இல்லாம இந்த ஃப்ரெண்ட் கல்ட் இன்னமும் ஸ்ட்ராங்கா வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி உங்க ட்ரைனிங் அண்ட் பிளான் போட்டதுல கிட்டத்தட்ட 20 நாள் ஓடிடும், இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கும் அந்த ரோபோ அட்டாக்கு, அதாவது டிசம்பர் 31, 2000 வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கும். அப்பதான் கெஞ்சிக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதாவது நம்ம போயிட்டு அந்த ட்வின் பிரதர்ஸ் ஆன யான்போ அண்ட் மோபோ கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி யார் அனுப்புவானா, யோஷி அனுப்புவான். ஏன்னா இப்போ இந்த ட்வின் பிரதர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க பழைய மாதிரி கிடையாது, இவங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா மாறி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனி தான் மெஷினரிஸ்க்கு கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் உருவாக்கி கொடுக்குற கம்பெனி. ஸோ இவங்களோட கம்பெனி பெரிய பெரிய கார் கம்பெனிஸ்க்கு இந்த கண்ட்ரோலர் ப்ரோக்ராம்ஸை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப சாஃப்டா மாறி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மத்தவங்க கிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசி புள்ளிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஜாலியா கைண்டா பேசுவாங்க. இதை பார்த்தோன்னே யோஷிக்கே செம ஷாக் ஆயிடும். யோஷி வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஜப்பானுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, நம்ம சின்ன வயசுல போட்ட பிளான்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா விஷயத்தையுமே சொல்லுவான். சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரோட உதவி எங்களுக்கு தேவை, நம்ம அந்த ஃப்ரெண்டை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்ட யோசி கேட்பான். அது அவங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க சின்ன வயசுல என்னதான் உங்களை புள்ளி பண்ணிருந்தாலும் நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்மளாம் ஒன்னு சேர்ந்து இதுல போராடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசி கிட்ட சொல்லுவாங்க. உடனே யோசி என்ன பண்ணுவானா, கெஞ்சி எந்த இடத்துல இருக்கான், இவங்களோட ஹைட் அவுட்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் யோசி அந்த ரெண்டு பிரதர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு வந்துருவான். பட் இந்த ரெண்டு பிரதர்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க. இவங்க மேன்ஜம் மீட் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கெஞ்சி இருக்கிற லொகேஷன் எங்களுக்கு கிடைச்சிடுச்சு, பட் கெஞ்சி வந்து எங்களோட ஃப்ரெண்டு, அவனை நீங்க ரொம்ப ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனை மேன்ஜம் கிட்ட சொல்லிடுவாங்க. உடனே மேன்ஜம் என்ன பண்ணுவானா, அவனோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அவனுக்கு இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி போலீஸை கெஞ்சியோட சீக்ரெட் ஹைட் அவுட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பான். பட் இந்த மாதிரி போலீஸ் அவனோட ஹைட் அவுட்டுக்கு வர விஷயம் காடுக்கு கனவா வரும். உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, போலீஸ் இங்க வந்துகிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாரும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. உடனே கெஞ்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வெப்பன்ஸ் அண்ட் டைனமைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த சீக்ரெட் ஹைட் அவுட் விட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அவங்களோட மிச்ச வெப்பன் எல்லாத்தையுமே கைப்பற்றிடுறாங்க. இந்த மாதிரி கெஞ்சியோட பிளான் கொலாப்ஸ் ஆனதால அவன் சமகான்ல இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த ட்வின் பிரதர்ஸ் மேலயும் ரொம்ப கோவமா இருப்பான், நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் கெஞ்சி எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டிசம்பர் 31 அவ்வளவு பெரிய ஜெயண்ட் ரோபோ நம்ம சிட்டி வந்து அட்டாக் பண்ண போதா, எப்படி அது நடக்கும், எப்படி இந்த மாதிரி ரியாலிட்டியை கடந்த விஷயம் நடக்கும், இதெல்லாம் எப்படி நான் யோசிக்க மறந்தேன், ஒருவேளை இது எல்லாமே பொய்யா கூட இருக்கலாம், நம்ம இது வரைக்கும் பிளான் பண்ணதை ஃப்ரெண்ட் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு ஜெயண்ட் ரோபோவை ஃப்ரெண்டால கண்டிப்பா பில்ட் பண்ண முடியாது, அது சாத்தியமே இல்ல, அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் உறுதியா நம்பி உங்களோட வாழ்க்கையில நான் பணைய வச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம இந்த பிளானை இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போதைக்கு போலீஸ் என்ன மட்டும் தான் டெரரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க என் கூட சேர்ந்து சுத்துனீங்க அப்படின்னா உங்களையும் டெரரிஸ்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, உங்களோட வாழ்க்கையும் வேஸ்டா போயிடும், அதனால நீங்க எல்லாம் கிளம்பிடுங்க, நான் மட்டும் இதை தனியா பாத்துக்கிறேன், அப்படி டிசம்பர் 31 அந்த ஜெயண்ட் ரோபோ வந்தாலும் நானே அதை தனியா சமாளிச்சுக்கிறேன், நீங்க எல்லாம் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெஞ்சுவான். பட் அவங்க யாருமே கெஞ்சி விட்டு போக மாட்டாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டோட கல்ட் இவ்வளவு பெருசா வளர்ந்தது அசாதாரணமான ஒரு விஷயம், ஃப்ரெண்ட் நினைச்ச நேரத்துல உலகத்துல அவனால எங்க வேணாலும் அட்டாக் லான்ச் பண்ண முடியும், அந்த அளவுக்கு அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதெல்லாம் வச்சு அவனால அந்த ஜெயண்ட் ரோபோ பில்ட் பண்ண முடியாமலா போயிடும், கண்டிப்பா இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கெஞ்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் கெஞ்சி எப்படியாவது அவனோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தி விடணும் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் என்னதான் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசி வரையும் நான் அவங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கிட்ட சொல்லிடுவாங்க. சோ இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கும், ஒரு வாரத்துல இவங்க என்ன பிளான் போடுவாங்க அப்படின்னா, நம்ம எப்படியாவது இந்த மேன்ஜோமை கடத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவாங்க. ஏன்னா மேன்ஜோம் இப்ப வெளியே வந்திருப்பான் இல்லையா, அது மட்டும் இல்லாம மேன்ஜோம் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்திருக்கும். சோ அந்த மீட்டிங்க்கு மேன்ஜோம் போகும்போது நம்ம அவனை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சியோட டீம் பிளான் போடுவாங்க. அண்ட் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி கெஞ்சி என்ன பண்ணுவானா, கானாவையும் அவங்க அம்மாவையும் யாமாகாட்டா காமிச்சு வைப்பான். அண்ட் யாமாகாட்டால யூகிஜியோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களோட வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சு வைப்பான். பட் கானாக்கு கெஞ்சி விட்டு போறது சுத்தமா விருப்பம் இருக்காது. பட் கெஞ்சிக்கு கானா ஒரு உயிரை காப்பாத்தி ஆகணும் இல்லையா, அதனால அவங்க அம்மாவையும் கானாவையும் ட்ரெயின் ஏத்தி அந்த ஊரை விட்டு அனுப்பிச்சு வச்சிருவான். அப்பதான் யூகிஜி இருப்பா இல்லையா, யூகிஜி கிட்ட கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, யூகிஜி நீயும் நம்ம டீமை விட்டு போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் யூகிஜி என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுவா. உடனே கெஞ்சி என்ன சொல்லுவானா, எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நீ தான் கானாவை பாத்துக்கணும், அதனால தான் நான் உன்னை போ சொல்றேன், ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்பான். அதுக்கு யூகிஜி என்ன சொல்லுவானா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீயும் கானாவும் பாதுகாப்பா இருக்கும் போது தான் நான் இந்த டீமை விட்டு போவேன், அது வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகிஜி கெஞ்சி கிட்ட சொல்லிடுவா. இதே நேரத்தில் கெஞ்சியோட டீம்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மேன்ஜோமோட மீட்டிங் அடுத்து எந்த பில்டிங்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பில்டிங்கோட பேர் தான் நேஷனல் டயட் பில்டிங். அந்த பில்டிங்க்கு நிறைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை சேர்ந்த முக்கியமான ஆளுங்க மேன்ஜோம் அண்ட் அது மட்டும் இல்லாம சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து மீட் பண்ண போறாங்க, அவங்க எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ கெஞ்சியோட டீம் எங்க போறாங்க அப்படின்னா, அந்த நேஷனல் டயட் பில்டிங் இருக்கிற இடத்துக்கு போறாங்க.
அங்க யாரெல்லாம் போவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒச்சோ அண்ட் யூகிஜி இவங்க 2 பேர் தான் போவாங்க. அண்ட் அதே மாதிரி ஒச்சோ அந்த பில்டிங் கிட்ட போயிட்டு வேவ் பார்த்துக்கிட்டு இருப்பான். அடுத்து யார் இந்த மீட்டிங் வருவா, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் சேர்ந்த மேன்ஜோ வருவானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பதான் திடீர்னு அந்த பில்டிங் வெடியும். இதை பார்த்து ஒச்சோ சமாஷாக் ஆயிடுவான். அண்ட் ஒச்சோ இதை கெஞ்சி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான். அண்ட் அதே சமயத்துல காட் இருப்பார் இல்லையா, அவருக்கும் கனவுல வந்திருக்கும் ஒரு பில்டிங் வெடிக்கிற மாதிரி. கெஞ்சி இதெல்லாம் கேட்டோன்னே அப்பதான் அவனுக்கு புரிய வருது, நம்ம புக் ஆஃப் ப்ராஃபஸில போட்ட மாதிரியே ஒரு பில்டிங் இப்ப வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்பதான் கெஞ்சிக்கு கன்ஃபார்ம் ஆகும், இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஜெயண்ட் ரோபோ ஜப்பானை அட்டாக் பண்ண போகுது. ஃப்ரெண்ட் உண்மையாவே அந்த ஜெயண்ட் ரோபோ பில்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வரும். ஏன்னா அந்த பில்டிங் பிளாஸ்ட் பண்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ அந்த புக் ஆஃப் ப்ராஃபஸில இவங்க சின்ன வயசுல வரைஞ்ச மாதிரியே அந்த பில்டிங்கும் வெடிச்சிருக்கும். இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாம அவன் அந்த ஜெயண்ட் ரோபோ தான் பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அண்ட் அந்த ஜெயண்ட் ரோபோ அதோட அட்டாக்கை டிசம்பர் 31 லான்ச் பண்ண போகுது அப்படிங்கறத கெஞ்சியோட டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த பில்டிங்கை புக் ஆஃப் ப்ராஃபஸில போட்டிருந்த மாதிரியே அவன் பிளாஸ்ட் பண்ணிருப்பான். இதெல்லாம் கெஞ்சிக்கு புரிய வந்தோடனே கெஞ்சி செம ஷாக் ஆயிடுவான். அண்ட் அதே நேரத்தில் கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கெஞ்சி தான் இந்த பில்டிங் பிளாஸ்டுக்கு முக்கியமான காரணம். கெஞ்சியோட டெரரிஸ்ட் குரூப் தான் இந்த பில்டிங் பிளாஸ்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த பில்டிங்ல பிரெஞ்சு குரூப் மெம்பர்ஸும் பெரிய பெரிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. அந்த மீட்டிங்கை தடுக்கிறதுக்காக தான் டெரரிஸ்ட் குரூப் அந்த பில்டிங் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் உலகம் ஃபுல்லா பரப்பப்படுது ஃப்ரெண்ட்ஸ் கல்ட்டால. பட் கெஞ்சிக்கு இது சாதாரண விஷயம் தான். ஏன்னா ஆல்ரெடி கெஞ்சி டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல எவ்வளவு பள்ளி போட்டாலும் நான் டெரரிஸ்ட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அதை சாதாரணமா எடுத்துப்பான். இந்த மாதிரி அவங்க பிளானை கன்ஃபார்ம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க நிறைய ட்ரைனிங் எடுப்பாங்க, எப்படி அந்த ஜெயண்ட் ரோபோ டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் டிசம்பர் 31 வந்துரும். கெஞ்சியோட டீம் அந்த ஜெயண்ட் ரோபோ அட்டாக் எதிர்பார்த்து ரெடியா இருப்பாங்க. அப்பதான் கானா அந்த இடத்துக்கு வருவா. அவ வந்து கெஞ்சியை மீட் பண்ணி என்ன சொல்லுவா அப்படின்னா, அங்கிள் உங்களை விட்டு என்னால் தனியா இருக்க முடியல, நானும் உங்க கூடயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கானா சொல்லுவா. கானா அந்த இடத்துல இருந்து தனியா ட்ரெயின் பிடிச்சி கெஞ்சியை பார்க்க வந்திருப்பா. இதெல்லாம் பார்த்தோன்னே கெஞ்சி சமோஷாக் ஆயிடுவான். கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, கானா நீ ரொம்ப சேஃபா இருக்கணும், நீ இந்த இடத்துல இருக்கிறது ஆபத்து அப்படிங்கிற மாதிரி கானாவை அனுப்ப ட்ரை பண்ணுவான். பட் கானா போவே மாட்டா. அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருப்பா. அதனால கெஞ்சி என்ன பண்றானா, கானாவை கார்டு கிட்ட பாதுகாப்பா விட்டுட்டு கெஞ்சியோட டீம் அந்த ஜெயண்ட் ரோபோ எங்க வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போவாங்க. அப்பதான் கெஞ்சி அவனோட டீம் கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட கடைசி சான்ஸ், யாராவது இப்போ டீம் விட்டு போனோம் அப்படின்னா போங்க, நானே இதை தனியா சமாளிச்சுப்பேன், எனக்காக நீங்க யாரும் உங்களோட வாழ்க்கையை இழக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான். பட் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளாம் ஒன்னு சேர்ந்து தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போறோம், நாங்க என்ன ஆனாலும் ஒன்னு விட்டு போக மாட்டோம் கெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க கன்ஸ் அண்ட் டைனமைட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அந்த ரோபோ அட்டாக்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கெஞ்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒச்சோ கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஒச்சோ நீ எப்படி இந்த சிம்பிளை டிசைன் பண்ண, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பதான் ஒச்சோ என்ன சொல்லுவானா, எனக்கு தான் சின்ன வயசுல இருந்து மாங்கா ரீட் பண்றது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, மாங்கா பேஜோட எண்ட்ல பேஜை திருப்ப சொல்லி இருக்கிற சிம்பிள் தான் இந்த கையோட சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்கா எடுத்து காமிப்பான். இதை பார்த்து எல்லாருமே சமோஷாக் ஆயிடுவாங்க. அண்ட் எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா, அந்த பெரிய கண்ணுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க எல்லாரும் என்ன ஒச்சோன்னு பட்ட பேர் வச்சு கூப்பிடுறதுக்கான காரணமே என்னோட பெரிய கண்கள் தான், அதனால தான் நான் ஒரு பெரிய கண்ணை வரைஞ்சு அதுக்குள்ள இந்த கையை சொருனேன், இதுதான் அந்த சிம்பிளுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டு எல்லாருமே செமையா சிரிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில்லியான சிம்பிளை ஃப்ரெண்ட் அவனோட கல்ட் குரூப்புக்கு வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளில வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, உலகம் ஃபுல்லா அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா எல்லா இடத்துலயுமே வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. நிறைய மக்கள் இறந்துகிட்டு இருப்பாங்க. நியூஸ்ல என்ன ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, டெரரிஸ்ட் குரூப் உலகத்தை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உலகத்துல நிறைய இடத்துல இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, இப்போ இந்த உலகமே ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு, நம்ம இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்க எல்லா நியூஸ் சேனலும் இந்த வைரஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு டிசம்பர் 31, 2000 அடுத்த நாள் புது வருஷம், உலகமே 21st செஞ்சுரிக்குள்ள கால் எடுத்து வைக்க போது. அந்த டைம் இந்த மாதிரி வைரஸ் அட்டாக்க டெரரிஸ்ட் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகம் மொத்தமா அந்த டெரரிஸ்ட் குரூப் மேல சம கோவத்துல இருக்கும். அந்த டெரரிஸ்ட் குரூப் வேற யாரும் கிடையாது, கெஞ்சியோட டெரரிஸ்ட் குரூப் தான். இதே நேரத்தில் டோக்கியோல மக்கள்லாம் சம பீதியில இருப்பாங்க. ஏன்னா டோக்கியோல அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். போலீஸ் மக்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் மக்கள்லாம் அவங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் திடீர்னு ஒரு ஜெயண்ட் ரோபோ டோக்கியோக்குள்ள நடந்து வரும். அது நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதே அதோட வெப்பன்ஸ் மூலமா வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே வரும். அந்த ரோபோ பக்கத்துல யாரெல்லாம் வராங்களோ அவங்க மேல அந்த வைரஸ் பட்டு அவங்க அதே இடத்துல ரத்தம் வெளியே வந்து இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ரோபோ பார்த்தோன்னா எல்லா மக்களும் செம ஷாக் ஆகி அந்த ஏரியா விட்டு ஓட ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் கெஞ்சி டீம் நினைச்ச மாதிரியே அந்த ரோபோ ஜப்பானுக்குள்ள வந்துடுச்சு. அண்ட் கெஞ்சியோட டீம் அந்த ரோபோ அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருப்பாங்க. இதோட இந்த டைம் லைன் முடியுது. இதுக்கப்புறமா ஜனவரி 2001 அண்ட் அன்னைக்கு டிசம்பர் 31, 2000 என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க. அதோட ஜனவரி 2001 தான் யூஎன் ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல யூஎனோட பிரசிடென்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம உலகம் எத்தனையோ ஆபத்தை சந்திச்சிருக்கு, எவ்வளவு வாரம் நம்ம பார்த்துட்டோம், எத்தனையோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் நம்ம பார்த்துட்டோம், ஆனா போன செஞ்சுரியில பார்த்த மாதிரி அழிவை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. ஆனா அந்த அழிவுல இருந்து இந்த உலகத்தை காப்பாத்தின 4 பேர் இங்க வந்திருக்காங்க, அவங்கள நம்ம வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் அவர் வரவேற்பாரு. அங்க இருந்த மக்கள் எல்லாம் இந்த 4 பேரை ரொம்ப சியர் பண்ணுவாங்க. இந்த 4 பேர் யாரு, இவங்க எப்படி உலகத்தை காப்பாத்தினாங்க அப்படிங்கறது சொல்ல மாட்டாங்க. சோ இங்க ஒரு பிரேக் தான். இந்த டைம்ல இதோட முடியுது. இந்த 4 பேர் கெஞ்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை பொறுத்திருந்து பாருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டிசம்பர் 31 நடந்த அட்டாக்க பிளட்டி நியூ இயர் ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் மொத்தமும் மார்க் பண்ணுவாங்க. ஏன்னா அன்னைக்கு நைட்டு எக்கச்சக்கமான மக்கள் அவங்களோட உயிரை இழந்திருப்பாங்க. அதனால அந்த நாளை உலகத்துல இருக்க யாராலையும்
யாராலையும் மறக்க முடியாது இதுக்கப்புறமா. அண்ட் அன்னைக்கு இறந்தவங்களுக்காக உலகத்துல நிறைய இடத்துல ஒரு நினைவிடம் கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான மக்கள் வந்து அன்னைக்கு இறந்த அவங்களோட சொந்தக்காரங்களுக்காக வருத்தப்பட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி உலக வரலாற்றுல ஒரு முக்கியமான நாளா அந்த டிசம்பர் 31, 2000 அறிவிச்சிருவாங்க உலகம் ஃபுல்லா. அண்ட் இதுக்கப்புறமா 14 வருஷம் டைம் ஸ்கிப் நடக்கும். 2014ல இப்போ ஸ்டோரி போயிட்டு இருக்கும். இந்த 14 வருஷம் என்னாச்சு அண்ட் அந்த பிளட்டி நியூ இயர் ஈவ் அன்னைக்கு என்னாச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஸ்டோரி போக போக அது ரிவீல் பண்ணுவாங்க. நானும் அப்போ சொல்றேன், ஏன்னா சஸ்பென்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்காக இப்போ கானாக்கு 17 வயசு ஆகும். கானா எங்க வாழ்ந்துகிட்டு இருப்பா அப்படின்னா டோக்கியோல கபுக்கி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பா. அண்ட் இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் 14 வருஷத்துக்கு முன்னாடி கெஞ்சி அவனோட ஹைடோட வச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அண்ட் அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல தான் இப்போ கானா வாழ்ந்துகிட்டு இருப்பா. அண்ட் கானாவை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூகிஜி தான். யூகிஜி உயிரோட தான் இருப்பா. அண்ட் யூகிஜி அவளோட 40sல இருப்பா. அவ தான் கானாவை பார்த்துக்கிட்டு இருப்பா. பட் கானா ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற ஒரு பொண்ணா தான் வளர்ந்துருப்பா. அவ ஸ்கூல்ல அவளோட கிளாஸ்மேட்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு அண்ட் யார் என்ன சொன்னாலும் மதிக்காம அவளோட இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருந்திருப்பா. அவளால எக்கச்சக்கமான ப்ராப்ளம் யூகிஜிக்கும் ஏற்படும். சோ யூகிஜி இங்க இருக்கா, அப்போ கெஞ்சிக்கு என்னாச்சு, கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா போக சொல்லுவாங்க. அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த மாதிரி தான் கானாவோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும். கானா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னா அந்த ஏரியா பக்கத்துல இருக்கிற ஒரு ராமன் ஷாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா பார்ட் டைமா. அவ ஸ்கூலை முடிச்சுட்டு வந்து இந்த ராமன் ஷாப்ல ஒர்க் பண்ணுவா. அந்த ஷாப்லயும் அவ சும்மா இருக்க மாட்டா. அங்கேயும் எக்கச்சக்கமான பிரச்சனை பண்ணுவா. அவளுக்கு பிடிக்காத ஒரு ப்ராஸ்டியூட் அடிக்கடி ராமன் ஷாப்புக்கு வருவா. அவ கூட சண்டை போட்டுக்கிட்டு அண்ட் அந்த ஓனரை எதிர்த்து பேசிக்கிட்டு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு இருப்பா. அண்ட் அவ தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருப்பா. அந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்றவங்களுக்கும் அவ பிரச்சனை தான் கொடுப்பா. ஏன்னா அவ ராக் மியூசிக் கேட்பா. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு கெஞ்சியோட மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால ராக் மியூசிக் நிறைய கேட்பா. அதையும் அதை சவுண்டா வச்சுட்டு கேட்பா. இதனால அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே டிஸ்டர்ப் ஆவாங்க. அதனாலே யூகிஜி கிட்ட எல்லாருமே கானாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் யூகிஜி இப்போ கானா கூட இருக்க மாட்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் யூகிஜியோட வீட்ல தான் கானா இருந்திருப்பா. பட் கானா என்ன சொல்லிருப்பா அப்படின்னா எனக்கு உங்க கூட இருக்க பிடிக்கல, நான் தனியா வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இந்த மாதிரி ஒரு தனியா அபார்ட்மெண்ட் எடுத்து இங்க வாழ்ந்துகிட்டு இருப்பா. அண்ட் அடிக்கடி யூகிஜி வந்து கானாவை பார்த்துட்டு போவா. ஏன்னா கெஞ்சி கடைசியா சொல்லியிருப்பான் இல்லையா கானாவை நீ நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால யூகிஜி கடைசி வரைக்குமே கானாவை பார்த்துக்கிட்டு இருப்பா. அண்ட் கானா இருக்கிற அபார்ட்மெண்ட்ல 2 மாங்கா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்க ஒரு புது மாங்கா வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த டைம்ல எக்கச்சக்கமான டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. நம்ம தான் இங்க் அண்ட் பென்னை யூஸ் பண்ணி மாங்கா வரைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரொமான்ஸ் காமெடி மாங்கா புதுசா ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் கானாவோட வாழ்க்கை. கானா அவளோட ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கா. அண்ட் பார்ட் டைமா ஒரு ராமன் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் யூகிஜி விட்டு தனியா வந்து ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து வாழ்ந்துகிட்டு இருப்பா. அதே மாதிரி ஒரு நாள் கானா அந்த ராமன் ஷாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதாவது சிச்சிரியு ராமன் ஷாப்புக்கு பக்கத்துல கன் ஃபைட் சில பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னு கானா சமஷாக் ஆயிடுவா. ஏன்னா இந்த சிச்சிரியு ராமன் ஷாப் வந்து இவளும் இவளோட அங்கிளான கெஞ்சியும் சின்ன வயசுல அடிக்கடி போன இடம். சோ அந்த இடத்துல 2 கேங் சண்டை போட்டுக்கிறாங்க. கண்டிப்பா அந்த ராமன் ஷாப்பை அவங்க அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா என்ன டிசைட் பண்ணுவானா நம்ம போயிட்டு அந்த சண்டையை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக ட்ரை பண்ணுவா. பட் இவ ஒர்க் பண்ற அந்த ராமன் ஷாப்போட ஓனர் என்ன சொல்லுவாருன்னா அங்க போன அப்படின்னா உன்னோட உயிருக்கே ஆபத்து, 2 மாஃபியா கேங் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, அங்க போவாத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க ட்ரை பண்ணுவாரு. பட் கானா அவரோட பேச்சை கேட்காம கிளம்பி போயிடுவா. இப்போ டோக்கியோல என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 பெரிய மாஃபியா கேங் இருக்கும். ஒன்னு வந்து சைனீஸ் மாஃபியா, இன்னொன்னு வந்து தாய் மாஃபியா. அவங்க தான் இப்போ டோக்கியோவை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ட்ரக் ஆகட்டும், வெப்பன் ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே அவங்க தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜப்பான்ல இதுக்கு முன்னாடி யாக்குசா கேங் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட இடத்த இந்த சைனீஸ் மாஃபியா அண்ட் தாய் மாஃபியா ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா யாக்குசா கேங் மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களோட கேங்கை கலைச்சிட்டு நிறைய யாக்குசா லீடர்ஸ் கிறிஸ்டியானிட்டியை நோக்கி போயிருப்பாங்க. நிறைய யாக்குசா லீடர்ஸ் பிரீஸ்டா மாறி இருப்பாங்க. சோ இந்த 14 வருஷத்துல ஜப்பான் ரொம்ப மாறி இருக்கும். ஜப்பான்ல இப்போ 2 பெரிய கேங்னா ஒன்னு சைனீஸ் மாஃபியா அண்ட் இன்னொன்னு தாய் மாஃபியா. அண்ட் இப்போ கானா என்ன பண்றானா அந்த இடத்துக்கு போறா. அந்த இடத்துல சைனீஸ் மாஃபியாவும் தாய் மாஃபியாவும் கன்னை வச்சு சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கானா அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் காஸ்டியூம் போட்டு போவா. அங்க போயிட்டு அவங்க எல்லாரையும் தடுத்து சண்டை போடாதீங்க நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அண்ட் அவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா கானாவை சுட ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு புல்லட்டும் கானா மேல படாது. இது பார்த்து எல்லாருமே சமஷாக் ஆயிடுவாங்க. எப்படி இந்த பொண்ணு எல்லா புல்லட்ல இருந்து எஸ்கேப் ஆனா, இவகிட்ட ஏதாவது மேஜிக்கல் பவர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே கானா என்ன பண்றானா அங்க இருக்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு இதுக்கப்புறமா இந்த இடத்துல யாரும் வந்து சண்டை போடக்கூடாது, இது என்னோட டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவா. அண்ட் கானாவை பார்த்து எல்லாருமே பயந்து அந்த இடத்துல கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா கானா என்ன பண்ணுவானா அந்த சிச்சிரியு ரேமன் ஷாப் இருக்கும் இல்லையா, அந்த ஷாப்புக்குள்ள போயிட்டு அந்த ஷாப்போட பழைய ஓனரை தேடுவான். பட் அங்க இருந்த குக் என்ன சொல்லுவான் அப்படின்னா அவர் எப்போ இறந்துட்டாரு, அவர்கிட்ட தான் நான் குக்கிங் கத்துக்கிட்டேன், இப்போ நான் தான் இந்த கடையை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே கானா என்ன பண்ணுவானா அவளுக்கு பிடிச்ச ரேமனை ஆர்டர் பண்ணுவா. அப்பதான் திடீர்னு அந்த இடத்துக்கு இந்த சைனீஸ் மாஃபியா லீடர் அண்ட் தாய் மாஃபியாவோட லீடர் வருவாங்க. அவங்க 2 பேரும் வந்து கானா பக்கத்துல உட்காந்து அவளை மிரட்ட ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா எப்படி நீ புல்லட்ல இருந்து எஸ்கேப் ஆன, உனக்கு ஏதாவது மேஜிக்கல் பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்ட ட்ரை பண்ணுவாங்க. பட் கானா என்ன பண்ணுவானா அவங்க 2 பேருக்கும் சேர்த்து ராமன் ஆர்டர் பண்ணுவா. ஆர்டர் பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் சாப்பிட சொல்லுவா. அண்ட் அவங்க 2 பேரும் சாப்பிட்டோன்னே அவங்களோட மூடே கம்ப்ளீட்டா மாறிடும். இவங்க வரும்போது கானா மேல அவ்வளவு கோவத்துல வந்திருப்பாங்க. பட் கொஞ்ச நேரம் கானா கூட பேசினதுலே அவங்களோட கோவம் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு கிளம்பிடுவாங்க. இதை பார்த்தோன்னா அந்த ஓனருக்கே சமஷாக் ஆயிடும். இவங்க 2 பேரும் எப்படி இவ்வளவு சாந்தமா போறாங்க, இவங்க 2 பேரும் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. சோ கானா கிட்ட ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர்
இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது போக போக தெரிய வரும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை. அண்ட் கானா அவளோட ராமனை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு ராமன் ஆர்டர் பண்ணுவா. ஆர்டர் பண்ணிட்டு அதை கொண்டு போய் எங்க வைப்பா அப்படின்னா டிசம்பர் 31 நிறைய மக்கள் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு நினைவிடம் கட்டிருப்பாங்கல்ல ஜப்பான்ல, அந்த இடத்துக்கு போறா. அந்த இடத்துக்கு போயிட்டு ராமனை வச்சுட்டு என்ன சொல்லுவா அப்படின்னா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அங்கிள் கெஞ்சி அப்படின்னு சொல்லுவா. சோ கெஞ்சி இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கெஞ்சி இறந்துட்டான். ஏன்னா அந்த சண்டையில என்னாச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா. பட் கானா இப்போ கெஞ்சியோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த நினைவிடத்துக்கு வந்து கெஞ்சிக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ கெஞ்சி உயிரோட இல்ல. இதே நேரத்துல கபுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஆகும்னா, அதாவது கானா இருக்கா இல்லையா, இதான் கபுக்கி டிஸ்ட்ரிக்ட். இந்த இடத்துல ஒரு சைனீஸ் மாஃபியா மெம்பரை யாரோ ஒருத்தவங்க கொன்னு இருப்பாங்க. எப்படி கொன்னு இருப்பாங்க அப்படின்னா அவனோட வாயில ஷாட் கன் வச்சு சுட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு கொடூரமா கொன்னு இருப்பாங்க. அண்ட் போலீஸ் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டீம்ல இருக்கிற ஒரு முக்கியமான போலீஸ் ஆபீசர் தான் சவுனோ. இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவன் தான் யாசானோட பேரன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டிடெக்டிவ் இறந்திருப்பார் இல்லையா, அவர் ஃப்ரெண்டை பத்தி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிருப்பார்ல, அந்த யாசானா அவரோட டீம்மேட்டே கொண்டு இருப்பான் இல்லையா, அந்த யாசான் தான் அவரோட பேரன் தான் இவன். இவன் அவர் கடைசியா இந்த பையனுக்காக தான் கிஃப்ட் வாங்கிட்டு போயிருப்பாரு. பட் அதை கூட அவர் கொடுத்துருக்க முடியாது, அதுக்குள்ள அந்த வைரஸ் தாக்கி அவர் இறந்திருப்பாரு. அந்த யாசானோட பேரன் தான் இவன். அண்ட் இவன் சின்ன வயசுல இருந்தே அவனோட தாத்தா பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பான். அதனால தான் வளர்ந்து இவன் போலீஸா மாறி இருப்பான். அண்ட் இவனுக்கு இவன் தாத்தா மாதிரியே ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா வாழணும் அப்படிங்கறத ஆசை. இவன் தான் இப்ப கபுக்கி டிஸ்ட்ரிக்டோட இந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் அந்த டெட் பாடியை பார்த்தோம் செம ஷாக் ஆயிடுவான். இது யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இறந்தவனோட ஃபேஸே கம்ப்ளீட்டா சதிஞ்சு போயிருக்கும். ஏன்னா ஷார்ட் கன் வச்சு மூஞ்சில சுட்டா என்ன வருது அப்படியே சதறி கிடக்கும். அதெல்லாம் பார்த்து எல்லாருமே செம ஷாக்ல இருப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு பிரீஸ்ட் வருவாரு. இவர் வந்து ஒரு யாக்குசா மெம்பர், அதாவது இதுக்கு முன்னாடி யாக்குசா மெம்பரா இருந்திருப்பாரு. பட் அதுல இருந்து ரிட்டையர் ஆகி கிறிஸ்டியானிட்டியை தேர்ந்தெடுத்து ஒரு பிரீஸ்டா மாறி இருப்பாரு. அவர் வந்து போலீஸ் கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்க இறந்திருக்கிறவன் போன வாரம் என்கிட்ட பேசினா இவன் ஒரு சைனீஸ் மாஃபியா சேர்ந்தவன். பட் இவன் அந்த மாஃபியா விட்டு வெளியே வந்து சர்ச்சில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான். நானும் அதுக்கு அக்செப்ட் பண்ணி அவனை வர சொன்னேன். பட் ஆனா அதுக்குள்ள யாரும் அவனை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. இது கேட்டோன்னா போலீஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, யார் இவனை கொன்னது அண்ட் இவனை டார்கெட் பண்ணி கொண்டு இருக்காங்க அப்படின்னா இவன் முக்கியமான ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு நாள் என்ன ஆகும்னா, கானா பார்ட் டைமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்ல ரெண்டு மாஃபியா மெம்பர் சண்டை போட்டுப்பாங்க. இது போலீஸ்க்கு தெரிய வந்து போலீஸ் அந்த இடத்துல வந்து எல்லாரையுமே தடுத்து நிறுத்துவாங்க. அண்ட் அப்போ சவுனோ வருவான். அவன் வந்து அந்த சண்டையை தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் ஒரு சைனீஸ் அப்படிங்கறத அவன் பாக்குறான். சோ அவன் என்ன பண்றானா, அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் அரெஸ்ட் பண்ணி உங்களோட ஒர்க் வீசாவை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே கானா செம ஷாக் ஆயிடுவா. கானா என்ன பண்ணுவா அப்படின்னா, நீ என்னோட முதலாளி அரெஸ்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு சவுனோ மூஞ்சிலேயே குத்திடுவா. இந்த மாதிரி கானா போலீஸ் அடிச்சோன்னே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, கானா அண்ட் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அது மட்டும் இல்லாம அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ரெண்டு மாஃபியா மெம்பர்ஸ் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. அண்ட் அங்க போயிட்டு இந்த மாஃபியா மெம்பர்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காக அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா அந்த கொலை நடந்துச்சு இல்லையா, ஷார்ட் கன் கொலை, அதை பத்தி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த மாஃபியா மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கபுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல யாரோ ஒருத்தன் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் நிறைய மாஃபியா மெம்பர்ஸே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது போலீஸ்க்கு இப்பதான் தெரிய வரும், நம்ம யூனிஃபார்ம் போட்டு யாரு சுத்திக்கிட்டு இருக்கா, அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, கானாவை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அண்ட் அவங்க கானாவை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கானா ரொம்ப அக்ரெசிவா இருப்பா, எதுவுமே பதிலே சொல்ல மாட்டா, ரொம்ப ஆட்டிடியூட் காம்பா. சோ அதனால அவங்க யூகிஜி கூப்பிடுறாங்க. ஏன்னா கானாவோட கார்டியன் யூகிஜி தானே, அதனால யூகிஜியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. யூகிஜி எல்லா விஷயத்தையுமே சொல்லுவா, நான் தான் கானாவோட கார்டியன், கானாவோட அப்பா அம்மா எப்போ இறந்துட்டாங்க, அவ இந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கா, இங்க பார்ட் டைமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. பட் அவங்க போலீஸ் கிட்ட கெஞ்சியை பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா கெஞ்சி வந்து கானாவோட அங்கிள் இல்லையா, அந்த விஷயத்த யூகிஜி மறைச்சிருவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னோன்னா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, கானாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் கானா சம கோவத்திலே அந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே வருவா. அப்படி வரும்போது அவளோட கேப் அதே இடத்துல விட்டு வந்துருவா. இந்த சவுனோ இருக்கான் இல்லையா, இவன் என்ன பண்ணுவானா, அந்த கேப்பை கானா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கானாவை தேடிக்கிட்டு இருப்பான். பட் கானா அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் விட்டு கிளம்பி போயிருப்பா. அண்ட் அடுத்த நாள் இந்த சோனோ கேப் எடுத்துக்கிட்டு கானாவை போய் மீட் பண்றான். அதாவது அந்த மெமோரியல் இடம் இருக்கும் இல்லையா, இறந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு நினைவிடம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் மீட் பண்றான். மீட் பண்ணது மட்டும் இல்லாம அவளோட கேப்பை கொடுத்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இதை நீ விட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லுவான். அப்ப கானா என்ன சொல்லுவானா, எனக்கு போலீஸே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பை வாங்கிடுவா. அப்பதான் இந்த சோனோ என்ன சொல்லுவானா, எனக்கும் என்னோட தாத்தா மாதிரி ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும் தான் ஆசை. உன்னோட சொந்தக்காரங்க டிசம்பர் 31 இறந்திருக்காங்களா? ஏன்னா என்னோட தாத்தாவும் இந்த வைரஸ் தாக்கி தான் இறந்தாரு, ஆனா அவர் டிசம்பர் 31 இறக்கல, அதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த சோனோ அவனோட கதையை சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் கானா என்ன பண்ணுவானா, அவளோட கேப்பை வாங்கிட்டு எனக்கு இந்த கதை கேட்கலாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துருவா. அண்ட் அடுத்த நாள் யூகிஜி இருக்கா இல்லையா, அவ போயிட்டு கானாவை மீட் பண்ணுவா. அப்படி மீட் பண்ணும்போது யூகிஜி கானாவோட ரூமை பாப்பா. அந்த ரூம்ல ஃபுல்லா ராக் மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயம் அண்ட் அது மட்டும் இல்லாம கெஞ்சியோட பழைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இதை பார்த்தோன்னா யூகிஜி செம கோவம் ஆயிடுவா. அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, கானா நீ இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது, இந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போடு, நீ ஒரு நல்ல அமைதியான பொண்ணா மாறு, நீ ஏன் இவ்வளவு அக்ரெசிவா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுவா. பட் கானா அதெல்லாம் கேட்கவே மாட்டா, அவளோட இஷ்டத்துக்கு கானா பண்ணிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னா யூகிஜி செம கோவமாவே என்ன சொல்லுவானா, நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னோட பாட்டி இருக்க இடத்துக்கே நான் உன்னை அனுப்பிச்சிருவேன், நீ இதுக்கப்புறமா டோக்கியோல இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அது கானா என்ன சொல்லுவானா, பரவாயில்ல நீங்க என்ன அனுப்புனாலும் நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து வேற ஒரு வீடு எடுத்து தங்குவேன், இதுக்கப்புறமா எனக்கு உங்களோட உதவி தேவையில்லை, நான் வளர்ந்துட்டேன், நான் ஒரு பெரிய பொண்ணாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே யூகிஜி என்ன சொல்லுவானா, இதான் கானா உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறமா நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்காத, எதுக்காக நீ எல்லா பிரச்சனையிலையும் போய் தலையிடுற, நீ கடைசியா ஸ்கூல்லயும் சண்டை போட்ட, இப்போ என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் ஸ்கூல்ல சண்டை போட்டது வேற ஒரு விஷயம், அவங்க எல்லாரும் கெஞ்சி ஒரு டெரரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் எனக்கு கோவம் வந்து அவங்க கூட நான் சண்டை போட்டேன், என் முன்னாடி என்னோட அங்கிளை பத்தி தப்பா பேசினா என்னால சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கானா பயங்கரமா கத்துவா. உடனே யூகிச்சி என்ன சொல்லுவா அப்படின்னா, கெஞ்சி எப்பயோ போயிட்டான், கெஞ்சி நம்ம கூட இல்ல, நம்மளுக்கும் கெஞ்சிக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து, கெஞ்சியை பத்தி மறந்துரு அப்படிங்கிற மாதிரி யூகிச்சி சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டோன்னு கானா செம காண்டாயிடுவா. கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, ஆன்ட்டி நீங்க பழைய மாதிரி இல்ல, சின்ன வயசுல நான் உங்களை பார்க்கும்போது நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணா இருந்தீங்க, ஆனா இப்போ நீங்க ரொம்ப வீக் ஆயிட்டீங்க, நீங்க பழைய யூகிஜி இல்ல, நான் உங்களை மாதிரி இருக்க ஆசைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷா சொல்லிடுவா. அப்பதான் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாருமே வந்து கானாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இவ லவுடா மியூசிக் ப்ளே பண்றா, எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. யூகிஜி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு தனித்தனியா மன்னிப்பு கேட்பாங்க. இதை பார்த்து கானா செம்ம காண்டாயிடுவா. ஒரு டைம்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாங்க, இப்போ என்ன இவ்வளவு வீக்கா மாதிரி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்பதான் யூகிஜி போயிட்டு அந்த 2 மாங்கா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அண்ட் அந்த 2 மாங்கா ஆர்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பரவாயில்ல இது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல, பட் நாங்க வரைஞ்ச மாங்காவை நீங்க படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது யூகிஜி கிட்ட கொடுப்பாங்க. அண்ட் யூகிஜி அந்த மாங்காவை படிச்சு என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த ரொமான்ஸ் காமெடி ஜர்னர்லாம் எப்பயோ செத்து போச்சு, என்ன நீங்க மறுபடியும் அந்த ஜர்னர் எடுத்து ஒரு கதை எழுதுறீங்க, உங்க ஸ்டோரி ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அதுக்கப்புறமா அந்த 2 மாங்காக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட மாங்கா போரிங் கிடையாது, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்களோட டேஸ்ட் எல்லாம் மாறும், அதனால கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல மறுபடியும் இந்த ரொமான்ஸ் காமெடி ஜர்னர் ஹிட் ஆகும், நம்ம போய் அதுக்கான பெட்டிஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி ஒரு இடத்துக்கு போவாங்க. அவங்க 2 பேரும் எங்க போவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போவாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸோட கல்ட் இருக்கும் இல்லையா, அந்த கல்ட் ஒரு பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது ஃப்ரெண்ட் தான் பில்ட் பண்ணிருப்பான். அதை பாக்குறதுக்கு தாஜ்மஹால் மாதிரி இருக்கும். அங்க ஒரு பெட்டிஷன் இவங்க எடுத்துட்டு போவாங்க. அந்த பெட்டிஷன்ல இந்த மாதிரி ரொமான்ஸ் காமெடி மாங்காவெல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு எக்கச்சக்கமான மக்கள் இருப்பாங்க. அதாவது ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் பெட்டிஷனா எழுதி இப்போ இவங்க இந்த ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கொண்டு வந்திருப்பாங்க. சோ உள்ள ஃப்ரெண்ட் இருக்கானா இல்ல, இவங்க இந்த பெட்டிஷன்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, மக்களோட குறையை கண்டிப்பா இவங்க தீர்த்து வைப்பாங்களா, எதுக்காக மக்கள்லாம் கவர்மெண்ட்டை விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட பெட்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் அவங்களோட குறையெல்லாம் வந்து சொல்றாங்க, எதுக்காக இவ்வளவு மக்கள் கியூல இந்த பில்டிங்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். சோ இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் கம் ஆன் கைஸ், ஆல்ரெடி தெரியும் ஏன்னா வீடியோ போட சுத்தமா டைம் இல்ல, இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல மாங்காக்கான ஸ்கிரிப்ட் எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் நிறைய பேர் மெம்பர்ஸா ஒரு புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி மெம்பர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாதீங்க, ஏன்னா நிறைய பேர் மெம்பர்ஸா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு பிரஷரும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா நீங்க காசு கொடுத்துட்டு என்கிட்ட இருந்து வீடியோ எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படும். அதை கண்டிப்பா என்னால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா என்னோட ஃப்ரீ டைம்ல தான் என்னால போட முடியும் வீடியோஸ், அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாங்கா போட ஆரம்பிச்சதுல தான் நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் ஆயிருக்கீங்க. ஸோ நான் ரெகுலரா வீடியோ போடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம். பட் என்னால அதை காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஆல்ரெடி தெரியும், இத்தனை வருஷமா என்ன பாக்குற எல்லாருக்குமே தெரியும் நான் ரெகுலரா வீடியோ போட மாட்டேன். அதனால மெம்பர்ஷிப் வாங்கிட்டு கண்டிப்பா நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. அது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அதனால தான் சொல்றேன், என்ன இந்த மாதிரி கில்ட் ட்ரிப்புக்குள்ள தள்ளாதீங்க கைஸ். ஸோ நான் வீடியோ போடும்போது கண்டிப்பா போடுவேன். அண்ட் எப்பவுமே ஒரு மாங்காய் எடுத்தேன் அப்படின்னா ரெகுலரா போட்டுருவேன் வீடியோஸ். இந்த தடவை 20th செஞ்சுரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ரெகுலரா வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். வீக்லி ஒரு 3 இல்லனா 4 வீடியோஸ் கூட போட ட்ரை பண்றேன். அண்ட் புதுசா சேனல் மெம்பர்ஸா ஜாயின் பண்ணிருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வெல்கம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு சேனல். பீஸ்.